நான் பேசுனது மீடியாவில் 2 பேரை தான். அந்த 2 பேர் ஒருத்தன் என் பேர் ஸ்பாயில் பண்ணி மீடியாவில் அசிங்கமாக பேசினது என்னைய மட்டும் கிடையாது, நிறைய பெண்கள் அவன் வந்து ஏமாற்றிருக்கான், காசை ஏமாற்றி பண்ணியிருக்கான். நிறைய பெண்கள் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மிருகத்தை பேசியிருக்கேன். 2 ஒரு பொட்டிக் நடத்துகிறவங்க, அவங்களால சஃபர் ஆகிருக்காங்க, நிறைய நஷ்டமாயிருக்காங்க கஸ்டமர், அவங்கள பற்றி பேசியிருக்கேன். கடவுள் ஆணையாக அவங்க 2 பேருக்கு மேலே ஒரு கேரக்டரையோ ஒருத்தவங்கள பேரையோ கெடுக்கிற அளவுக்கு யாரையும் நான் தப்பாக பேசினது கிடையாது. பர்சனலாக நான் என்னுடைய மனசாட்சி பயந்து, கர்மா கடவுள் இருக்கான்ற பயந்து தான் நான் நடந்துகிட்ருக்கேன் தவிர அதர்வைஸ் எனக்கு யார் மேலேயும் தனிப்பட்ட கோபதாபங்கள் இங்கே கிடையாது. அந்த கோபதாபங்களை எடுத்து நான் மீடியாவில் போட்டு கொலையாடி சண்டை மாதிரி பேசவும் மாட்டேன். எனக்கு எல்லாருமே வந்து இதுக்கு பதில் சொல்லுங்கள், ப்ரூவ் பண்ணுங்கன்னு. என்னங்க ப்ரூவ் பண்ணுறது இருக்குது? ஒருத்தர் வந்து 4-5 பேர், ஒரு 10 பேர் என்னை வந்து கேட்கும்போது இல்லைங்கன்னு தனித்தனியாக நான் வீடியோ போடுறது நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டேன் தவிர்த்து அவங்க ஹஸ்பண்டை பற்றி நான் வந்து சொன்னது நித்தி ஃபேஷனோட பர்சனல் மேட்டரில் அசிங்கமாக படுத்துனதுனால உங்களை இப்படி சொன்னால் அது நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்காது. அந்த ரைட்ஸ் நமக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. எல்லாரோட கேள்வியாக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி எக்ஸ்போ போடும்போது கமெண்ட்டில் உங்கள் புருஷன் எங்கே பிரிஞ்சிட்டாங்க, டிவோர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே தாண்டி இவங்க வந்து அது கேர் பண்ணாமல் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் சொன்னேன், ஏம்மா இப்படி பேசுனீங்கன்னா, இப்போ நீங்கள் பேசுகிறீங்க பர்சனல் இது விஷயங்கள் அசிங்கப்படுத்தி உங்களை பேசுனாங்கன்னா அது நல்லா இருக்குமா? ஆக்சுவலாக அது மாதிரி பேசக்கூடாது, ரைட்ஸ் நமக்கும் கிடையாது, நீங்கள் பேசுறதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்ற மாதிரி தான் நான் மென்ஷன் பண்ண தவிர யாருடைய குடும்பத்தை கெடுக்கவோ யார் அசிங்கமாக அப்படி பேசவோ நான் கிடையாது. எனக்கு அந்த கேரக்டரோ அந்த கேரக்டர் உள்ள ஆளும் நான் கிடையாதுங்க.